சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பரவாயில்ல, தனியா தான் இருக்கா. என்ன ஆனந்தி, என்ன ஸ்பெஷல்? ஹாஸ்டல் சாப்பாடுதே, மோர் குழம்பும் ஊறுகாயும். மோர் குழம்பு ஊறுகாயுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல் சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. கொஞ்சம் கொடுங்களேன், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். இந்தாங்க. சாரி ஆனந்தி, நான் வேணும்னு பண்ணல. வெரி சாரி ஆனந்தி. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க என்ன சாப்பாட்டை வேணும்னு தட்டி விட்டிய. பரவாயில்ல சார். எல்லா சாப்பாடும் கீழே கொட்டிருச்சே. நான் எப்பவும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். இல்ல ஆனந்தி, இந்த சாப்பாட்டுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இத போய் இப்படி கீழே கொட்டி வீணாக்கிட்டேன். வீணாலா ஒண்ணு ஆகாது சார். காக்கா குருவி வந்தா சாப்பிட போகுது. இப்ப எப்படிங்க சாப்பிடுவீங்க? இல்ல, எனக்கு பசி இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? பசியோட தானே சாப்பிட வந்தீங்க. சரி, நான் கொண்டு வந்திருக்கேன், வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நான் தான் சாப்பாடு கீழே தட்டி விட்டேன். என்னால நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் அதை நினைச்சு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க வாங்க வாங்க ஆனந்தி, வாங்க. உட்காருங்க, வாங்க. என்ன குழம்பு சார் இது? மீன் குழம்புங்க, எங்க அம்மா செஞ்சது. சூப்பரா இருக்கும், சாப்பிடுங்க. மீன் குழம்பா? ஏன், என்னாச்சு? இல்லங்க, மீன் குழம்பு எனக்கு பிடிக்காது. முள்ளு இருக்குன்னு பயப்படுறீங்களா? முள்ளுக்கு இல்ல, சின்ன வயசுல ஒரு தரம் சாப்பிட்டப்போ கொமட்டிட்டு வந்துருச்சு. அப்பையில இருந்து எனக்கு மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காது. ஏங்க, எப்பவோ சின்ன வயசுல நடந்தது தானே, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, சாப்பிடுங்க. இல்ல வேணாம். ஏங்க, அதுக்காக சாப்பிடாமலா இருக்க போறீங்க? திருக்க மீன் தாங்க, பெருசா ஸ்மெல் எல்லாம் வராது. இல்ல பரவாயில்ல, வேணாம் சார். இப்படி பண்ணா எப்படிங்க? இல்ல சார், எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன். என்ன ஆனந்தி, சாப்பிடலையா? இவன் எதுக்கு பிங்க வந்தான்? அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல, சாப்பாடு கொட்டிருச்சு, அதுதான் நான் தான் அன்பு, கை தவறி கீழே தட்டி விட்டேன். என் சாப்பாடு கொடுத்தா வேணான்றாங்க. ஏங்க என்னாச்சு? அன்னைக்கு சாப்பிட்டீங்களே. இல்ல, அவரு மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது, அதே. சரி உட்காருங்க, நான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். ஐயோ இல்ல பரவாயில்லங்க. அட உட்காருங்க. இல்ல, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் உட்காரலாமா? அது அவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க வாங்க. உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். நான் அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தாங்க. சாப்பிடுங்க. அச்சச்சோ, என்னங்க எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டிய? அப்போ உங்களுக்கு? நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியில போய் கூட சாப்பிட்டுக்குவேன். இம்புட்டு இருக்குதுல்ல, அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. அப்புறம் எங்க அம்மா 4:30 மணிக்கெல்லாம் தாசில்தார் ஆபீஸ் வந்துருவாங்க.
நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினா தான் செல்விக்கு ஆதார் கார்டு வாங்க முடியும். ம்? ம் சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்மையாக கலாச்சிட்டாங்க. என்னடா இப்போவே கல்யாணம் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு. என்ன ஆனந்தையும் காணும், அம்மாவையும் காணும். ஏமா சாட்சி கேள்வி ஆள் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். மாப்பிளோட அம்மா அப்பா யாரு? நாங்க 2 பேர் சார். சரி, உள்ள ஆபீசர் கூப்பிடுறாங்க, போங்க. ஓகே இது வந்துடுறேன். என்ன தம்பி, ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. அண்ணே, ஆ, இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்? கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணணுமா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? தம்பி, கல்யாணம் பண்ணாம எப்படிப்பா ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? ஓ, கல்யாணம் பண்ணத சட்டப்பூர்வமா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பேரு தான் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓ, ஆமா, நீ எது கேக்குற? எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக தானே. சரிப்பா. சரி. இங்கதான் வாடி. அம்மா, அவன் பேச்ச நம்பி நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்றான், பொண்ணுங்கறான். ஏய் வாய மூடுறி. அவனை சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. இந்தாங்க. ஹாய். அம்மா, என்னடி? அங்க பாரு, அவன் யார் கூட நிக்கிறான்னு. அட பாவி. அன்பு, ஏமா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஏய், என்னடா இது? கையெழுத்து போட வான்னு கூப்பிட்டுட்டு இப்படி ஒரு பொண்ணோட இங்க நிக்கிற. இதுதான் நீ வாழ்க்கை கொடுக்கறதா? ஐயா அம்மா, என்னம்மா நீ பேசுற? எதுவும் பேசாத. எல்லாம் நான் பேசிக்கிறேன். ஏய், யாரு நீ? எப்படி நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்? அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல உன்னையும் நான் ஏத்துக்க மாட்டேன். நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நீ யாரு? உன் ஹலோ, குடும்பம் ஹலோ, ஹலோ, என்ன? ஹலோ. ஏய், நீ யாரா? லோன்னு நான் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? அப்போ அவன் ஐயோ, சாரி சாரி பிரதர், ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே பிரதர், ஒன்றும் பிரச்சனை. சாரிங்க. ஏம்மா நீ முதல்ல இங்க வாமா. ஐயோ, என்னடா இது? என்னம்மா அதெல்லாம்? சாரிடா அன்பு. தோ இவதான்டா என்னை ஏதோ கல்யாணத்துக்கு தான் சாட்சி கையெழுத்து போட வர சொன்னேன்னு சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டா. இந்த கோழி முட்டி பேச்ச கேட்கறது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேக்குறியா நீ? ஆர்வ கோளாறு. ஆமாண்டா. 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. என்னையும் சந்தேகப்படுறாளம்மா? டேய், நீ என் சொக்க தங்கன்னு எனக்கு தெரியும்டா அன்பு. என்னத்த தெரியும்?